We have a big clap for the Mr. Nishina for this wonderful opportunity in this school. So, after this hire, I'm going to hand over the stage to Mr. Nishina. He will explain more than what he studied about the Bharatanatyam. He will explain. Then, the real session will be start. Session start பண்ண பிறகு complete பண்ணிட்டு then அந்த 3 song அதாவது முதல்ல சொல்லி கொடுக்க போறீங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லி தான் கொடுக்க போறீங்க பெர்ஃபார்மன்ஸ் கத்துக்கோங்க கத்துக்கிட்டு இந்த 3 கன்வின்ஸா சொல்லி முடிச்ச பிறகு 3 சாங்ஸும் கண்டிப்பா ப்ளே ஆகும் அதுக்கு அத்தனை பண்ணுங்க அந்த அழகான நடனத்தை நீங்களும் சொல்லி பண்ணிட்டு இப்போ ரிஹர்சல் ரெண்டு ரிஹர்சல் சித்ராமா ஜஸ்ட் சில ஐட்டம் மட்டும் சொல்லி ரிஹர்சல் சொல்லுவாங்க அதை மட்டும் பண்ணுங்க மேம் ப்ளீஸ் ஸ்டார்ட் ஆரம்பிக்கலாம் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் நடன மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் அவர்களை கற்றுக் கொடுத்த குருமார்களுக்கும் மேடையில் வீட்டிற்கும் ஆண்டோர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த சங்கமம் மூலமாக பாரம்பரிய இசை நடனக்கலையை அந்த கற்றது கல்வன் அளவு கல்லாதது உலகளவு என்று சொல்வார்கள். அந்த கலையை இந்த இலங்கையிலும் பரப்ப வேண்டும், அந்த பாரம்பரிய நடனக்கலையை பரப்ப வேண்டும் என்ற ஒரே நோக்கு தமிழர்களுடைய நோக்கம். அதை தினேஷ் வழிநடத்தி வராங்க. அதற்கு எனது மூத்த மாணவியுமான டாக்டர் செல்வி பஸ்மி ராஜவண்ணன் இதற்கு முன்வந்து இந்த ஒரு 3 உருப்படிகளை நடனம் ஆடியிருக்காங்க. அதற்கு குருவாகவும் நடன கோரியோகிராஃபராகவும் குரு சின்னவனம் டாக்டர் ஏ சித்ரா அவர்களுக்கும் தெரிஞ்சுங்களா. அதையே நான் இந்த இதில் பங்கு கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் அனைவரையும் பார்க்குறதுல இந்த நடராஜரே பிள்ளை சிதம்பரம் நடராஜரே பார்க்க நான் நினைக்கிறேன். எல்லாருமே முதல்ல குரு நமஸ்காரம் பண்ணிக்கங்க. அவங்கவுங்க எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்களோ அந்த டீச்சர்கிட்ட அதே மாதிரி குரு வணக்கம் முதல்ல பண்ணிக்கங்க. ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம். அதை முதல்ல பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் நம்ம குரு பணிகளுக்கு போகலாம். குரு பிரம்மா குரு விஷ்ணு அண்ணா ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. என்பது ஒரு கலை.